ஸ்தலத்திற்கே உரிய விசேஷ மூர்த்தியாக விடங்கர், தியாக விடங்கர், தியாகராஜராக பெருமான் எழுந்தருளி இருக்கார். தியாகராஜ ரகசியம் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியை முழுவதுமாக நாம தரிசிக்க முடியாது. எப்போதும் அவருடைய திருமுகம் மட்டும் தெரியும்படியாக மறைத்து அலங்காரம் செய்வாங்க. ஏன்னா அந்த திருமேனி முழுவதும் ரகசியமானது. அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள யோக மார்க்கத்திலே பயிற்சி செய்து ஹம்சமந்திரத்தை உபதேசமாக பெற்று அதிலே ஈடுபடுபவர்களுக்கு அந்த திருமேனி ரகசியம் தானாக புலப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவர் எப்பயும் மறைத்து தான் எழுந்தருளச் செய்வாங்க. அவர் எல்லா வாகனத்திலாம் புறப்பாடு கண்டருள மாட்டார். எல்லா நாளிலெல்லாம் வெளியில வரமாட்டார். இரவு வேளைகள்ல மட்டும்தான் அந்த திருமேனி எழுந்தருள செய்வாங்க. ரொம்ப குறிப்பிட்ட விழாக்கள்ல மட்டுமே கலந்து கொள்ளுவார். 55 நாள் நடைபெறும் பெரிய பிரம்மோற்சவத்துல கூட தேர் திருவிழால மட்டும் எழுந்தருளக்கூடிய மூர்த்தம் அவர். இப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள்